பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்த உடனே டேய் சரவணா இங்கே வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? கர்ப்பம் ஆகாதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? ஒரு தாயாக முடியலன்னு சொல்லிட்டு மயிலுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், உனக்கு மட்டும்தான் அந்த வருத்தம் இருக்குமாடா? அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியுதுப்பா. ஏன்னா எனக்கு பழகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா? எந்த பொண்ணும் சொல்லுவாங்களா எனக்கு தெரியலப்பா. ஆனால் மயில் கண்டிப்பாக சொல்லுவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு? அப்படி என்னதாண்டா உங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் பிஏலாம் படிக்கலப்பா, வெறும் +2 தான் படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லைப்பா, கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிதான்ப்பா நம்ம வீட்டுக்குள்ளேயே அவள் வந்திருக்கா. அவளை கொண்டு போய் விட்டதே நான் தான்ப்பா. அவ நடத்துகிற பொய்யால் என்னால் அவள் கூட வாழவே முடியலப்பா. அதாவது அவளை முகத்தை பார்க்க முடியாமல் தான் அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். ஆனால் அவள் வந்து அவங்க குடும்பம் இருந்துட்டு நீ வாழலனா நீ பொய் சொல்லணும்னு சொல்லி தான்ப்பா கர்ப்பமாக இருக்குன்னு பொய் சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைப்பா, ஏதோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால்லப்பா. ஆனால் அவள் வேலைக்கெல்லாம் போகல, ஹோட்டல் கடையில் துடைக்கிற வேலை செஞ்சிட்ருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.